டோட்டல் அமௌண்ட்டு எக்ஸை வந்து ஏ மற்றும் பி இருவருக்கிடையே இந்த விகிதத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஏக்கு மட்டும் கிடைக்கிற பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? A/B, ரைட். அதை எதோட கம்பேர் பண்ணோம்? இது மாதிரி கம்பேர் பண்ணோம். A/B C/D, ஓகேவா? ஆனால் இங்கே நேராக இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த பியும் டியும் காலி பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டு பக்கமும் பிடியால் மல்டிப்ளை பண்ணும் இன்ட்டு பிடி. ஓகே, இந்த ஈஸ்ட்டு திரும்பி C/D ஈஸ்ட்டு பிடி. ஏன்னா ஒரே இதால் மல்டிப்ளை பண்ண மாறதில்ல, பிடினா தப்பாக நினச்சிக்காங்க. அப்போ பிபி கேன்சல், டிடி கேன்சல். அப்போ எப்படி வரும்? ஏடி ஈஸ்ட்டு சிபி ஆர் பிசி. ஓகேங்களா? பிசின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இதுதான் டோட்டல். இப்போ யாருக்கு வேணும்? ஏக்கு மட்டும் வேணும். ஏக்கு மட்டும் உள்ளவங்க யார்? ஏடி. அப்போ என்ன எழுதலாம்? ஏடி ப்ளஸ் பிசி. ரெண்டு பேர்த்துக்கு டோட்டல் எவ்வளவு? எக்ஸு. நமக்கு தேவை யார்? ஏக்கு. ஏக்கு நேரம் உள்ளவன் யார்? ஏடி. ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து எக்ஸுனா அப்போ ஏடிக்கு மட்டும் எவ்வளவு? ஏடி. அப்போ ஏடி எக்ஸ்.